காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அது பக்கத்திலேயே ஒரு சின்ன பேம்பு ட்ரீ இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு நல்ல மழை பெய்யுது, புயல் அடிக்குது, காத்தெல்லாம் ரொம்ப அகோரமா வீசுது. அப்போ இந்த பேம்பு ட்ரீயால முடியல. இது அங்க விழுது, இங்க விழுது, கொஞ்சம் விட்டா உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இத பார்த்து அந்த பெரிய மரம் சிரிச்சுட்டே சொல்லுச்சு, ஐயோ பாரு, உன்னால இந்த காத்தை சமாளிக்க முடியல, அப்ப நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த பேம்பு ட்ரீ ரொம்ப அடக்கமா அதுக்கு பதில் சொல்லுச்சு, நான் இப்ப ரொம்ப சின்னதா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம பேசலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதே மாதிரி ஒரு 10 வருஷம் கடந்த பின்னால இதே மாதிரி ரொம்ப பெரிய புயல் வீசுது. அப்ப அந்த பெரிய மரத்தால தாக்கு பிடிக்கவே முடியல. அது இங்க சாயுது, அங்க சாயுது, அதோட கிளைகள் எல்லாம் நிறைய உடஞ்சே விழுந்துடுச்சு. ஆனா அந்த பேம்பு ட்ரீ நல்லா வளர்ந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது காத்துக்கு ஏத்த மாதிரி அழகா அசைஞ்சு கொடுத்து ஸ்டெடியா நின்னுச்சு. இதை பார்த்ததும் அந்த பெரிய மரம் நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு, எப்பவுமே ஒருத்தங்களை ரொம்ப இளக்காரமா நினைக்க கூடாது. அவங்க இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் கண்டிப்பா ரொம்ப வலிமையானவங்களா மாறுவாங்க அப்படின்னு. இதுல இருந்து நாம இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு நம்ம கிட்ட இருக்க நம்பிக்கையை எப்பவுமே விடக்கூடாது. எந்த விஷயத்த நீங்க முயற்சி செஞ்சாலும் பொறுமையோட முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க.